பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக வந்து எல்லாத்தையும் ஏற கட்டிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க பொருளை எல்லாத்தையுமே வந்து நம்ம குமரனும் நிவினும் அதை பார்த்துட்டு வந்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. வந்து உடைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் விஜய் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து குமரன் கிட்டே நிவின் கிட்டேயும் கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. உண்மையை சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையானோன்னே நடந்த விஷயத்த நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான். அந்த பசுபதியை சும்மாவே விட மாட்டேன், இப்போவே போய் அவனை நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கோவமாக கிளம்ப பார்க்குறாரு. அப்போ எல்லாரும் அவரை தடுத்து நிறுத்துறாங்க. என்னாச்சு விஜய், உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து இல்லை, இது எனக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை, இதில் எதுக்கு நீங்கள் பாதிக்கப்படணும், இது நான் கொஞ்சம் கூட நான் விரும்பலை, இப்போவே போய் அவனை நான் பார்க்குறேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக கிளம்ப பார்க்குறாரு. அந்த டைமில் காவேரி அங்கே வராங்க. காவேரி பார்த்துட்டு 3 பேருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ காவேரி வந்து என்ன விஜய் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன விஜய் இந்த டைம்ல எதுக்கு காவேரி இங்கே வந்துட்டுருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஒருவேளை போலீஸ் பார்த்தா என்ன பண்ணுறது, எதுக்காக இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றாங்க. போலீஸ் பார்க்கட்டும் காவேரிக்கு, என்னால் முடியல காவேரி, இதெல்லாம் எனக்கு ஒன்றுனா கூட போனால் போதுன்னு சொல்லி விட்டுடலாம். இப்போ பார்த்தல உங்கள் மாமா இதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு, எனக்காக வந்து அந்த வந்து விஷயத்தை பண்ண போய் தானே அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இல்லைனா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அந்த பசுபதி இப்படிலாம் தொல்லை பண்ண மாட்டேன். ஏங்க பசுபதி இன்றைக்கி நேற்று எங்களை பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், காலங்காலமாக எங்களை பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். உண்மை சொல்லப்போனால் எங்களுக்கும் அவனுக்கும் தான் பிரச்சனையே, அதுக்கப்புறம் நடுவில் நீங்கள் வந்ததால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, இதுதாங்க உண்மை, எப்படி இருந்தாலும் அவன் பிரச்சனை பண்ண தாங்க செய்வான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டுட்டு, இல்லை காவேரி இந்த பிரச்சனைக்குள்ளே வந்து பாவம் தேவையில்லாமல் எதுக்காக உங்கள் மாமா பாதிக்கப்படணுன்னு, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க பரவாயில்ல, இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலங்க, நான் இப்போவே இதுக்கு ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே, நிறுத்துறீங்களா, சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்னை கஷ்டப்படுத்தணும் பண்ணுறேன், ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, வேறு என்ன சொல்கிறது அப்படின்னோடனே, காவேரி நீ போயிட்டு விஜய்க்கு புரிய வைமா அப்படின்னோடனே, சரி வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம், ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே, நான் என்ன பண்ணுறது காவேரி, செம்ம டென்ஷனாக இருக்குது, பார்த்தல உங்கள் மாமாவோட கடையெல்லாம் உடைச்சிருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு, இதை சும்மா விட சொல்கிறியா பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நான் அந்த பசுபதியை பார்த்துட்றேன் ஒரு கை, இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் போலீஸில் மாட்டிக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாகும், அப்புறம் உண்மையை கண்டுபிடிக்காமே முடியாமல் போயிடும், அதனால் இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து என்ன காவேரி ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் ஓகே தான் மாமா, அவர் அப்படி தான் மாமா, ரொம்ப டென்ஷனில் இருக்கார், அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது காவேரி அப்படின்னு குமரன் சொல்கிறார். என்ன மாமா நீங்கள் இப்போ இருக்க நிலைமையில் இதுவாக முக்கியம் இல்லை காவேரி, இதுவும் முக்கியம் தானே அப்படின்றாரு. அவங்க 2 பேரும் எப்போ ஒன்றாயிட்டாங்க ப்ரோ, உனக்கு தான் நான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா சொல்கிற நிவின் அப்படின்னு. ஆமாம் அண்ணன், ஏற்கனவே அவங்க 2 பேரும் எப்போ ஒன்றா தான் இருக்காங்க, நம்ம தான் அவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்கோம் நினச்சிட்ருக்கோம், என்னடா சொல்கிற, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம விஜயும் காவேரியும் அப்படி வெக்கப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள் குமரன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இந்த கடையை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஆளுங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ வந்துடுவாங்க, வந்தோடனே ரெடி பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு எதுக்குங்க சிரமம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம், 3 பேருமே சேர்ந்து நின்னா கண்டிப்பாக அந்த பசுபதியால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம 3 பேரும் சேர்ந்து பசுபதி எதிர்த்து எப்படியாவது அந்த பசுபதி நம்ம கண்டுபிடிக்கலாம், இந்த பிரச்சனையில் நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு தோள் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்கிறாரு. நிஜமாக தாங்க அப்படி சொல்லிட்டு தோள் மேலே கை வைக்கிறாங்க 3 பேருமே. அப்போது சீக்கிரமாகவே வந்து இந்த பிரச்சனை தீர்வு காணலான்றீங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சொல்லும்போது காவேரி இங்கே 3 பேரும் பார்த்து பூரிப்படைகிறாங்க.